அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது? அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டமத்தில் கடந்த மாதம் சஞ்சரித்து வந்த ராசியின் அதிபதியான சுக்கிரன் அங்கிருந்து விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் 3ஆம் தேதி முதல் நுழைகிறாருங்க. அதே போன்று தைரியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் செவ்வாய். சப்தமஸ்தானத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் பெரும்பாலும் சப்தமத்தில் வலம் வருகிறார் வித்யாகாரகரான புதன். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். உஷ்ண கிரகம் அஷ்டமஸ்தானத்திற்குள் வருவதால் அலைச்சலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் சற்று அலைச்சல் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த தருணத்தில் நவகிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் நிறைவாக தேடி வருவதற்கான யோகம் உண்டு. எனவேதான் புதையல் யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைவதற்கான வாய்ப்பை மிகவும் வலுவாக சூரியனும் புதனும் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் போது ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு மங்கள பார்வை 9ஆம் பார்வை ராசியின் அதிபதி மீதும் ராசி உச்ச அதிபதியின் மீதும் வலுவாக கிடைக்கிறது. எனவேதான் செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, ஆடம்பரமான வாழ்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உங்களுக்கு உண்டு. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி அவர் மிக விரைவில் லாபஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே அதற்கான பலன்களை நிச்சயம் இந்த தருணத்தில் இருந்தே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தற்போது லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் ராகு. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. பஞ்சமஸ்தானத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை கேது வலுப்படுத்துவதால் எதிர்மறையான சிந்தனைகள் கட்டுக்குள் வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் டிசம்பர் மாதம் நிச்சயமாக அமைகிறது. தைரியஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறார். செவ்வாயின் அமைப்பால் பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் கூட மங்களகாரகன் நீச்சம் பெறுவதும் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் சற்று கவனத்துடன் சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்த வேண்டும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சப்தமஸ்தானத்தில் சூரியனும் வித்யாகாரகரான புதனும் பெரும்பாலும் சஞ்சரிக்கின்றன. ஆனால் இரு கிரக நிலைகளும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைவதால் நிச்சயம் அலைச்சலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம். எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக இருங்கள். ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனும் பொன்னான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் அனுகூலமாக பெருவாரியான கிரகநிலைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலம் வருவது மிகுந்த லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாகவும் வருமானம் திருப்திகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது.
அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுக்கு மதிநுட்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க போகிறது. சுப நிகழ்வுகளில் இருந்த காரிய தடைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு கருத்து மோதல்களும் விலகி ஒற்றுமை நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சற்று அதிக மன வருத்தத்துடன் இருந்த சூழ்நிலை நிச்சயமாக இந்த தருணத்தில் மாற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதே சமயம் உங்களது உழைப்பில் இல்லாமல் வரக்கூடிய பணத்தை நம்ப வேண்டாங்க. அதில் சில ஏமாற்றங்களும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய அறிவாற்றலையும் உங்களுடைய உழைப்பையும் பயன்படுத்தக்கூடிய வேளையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகொடுவதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உழைப்பு என்பது உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல உயர்வையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறது. அங்கீகாரம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மனதிற்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பை பெறுவதோடு தற்காலிகமாக இருந்த பணிகள் நிரந்தரமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தொலைதூர பயணம் மேற்கொண்டு பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் பல்வேறு வகையான திட்டங்கள்ல துறைகள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கணிசமான நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாகவும் திறன்படவும் அமைவதற்கான யோகம் உண்டுங்க. இந்த வேளையில் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் உட்பட உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக அமைய போகிறது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய அல்லது சிக்கலில் இருந்த பண வரவுகான சாத்தியக்கூறுகள் நிறைவாக அமைய போகிறது. அந்த சிக்கல் முற்றிலும் இந்த தருணத்தில் விலகும். கலைத்துறை ரீதியான ஒரு வரப்பிரசாதமான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை சுக்கிரன் 9 சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களுடைய தனித்திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். பெரிய அளவில் இருந்து வந்த செலவுகள் கட்டுக்குள் வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை திறன்பட செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய மன அமைதி பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் பெரும்பாலும் வித்யாகாரகரான புதன் சப்தமத்தில் தான் வலம் வருகிறார். கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகளை திறன்பட செய்து முடிக்கலாங்க. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றத்தை நிறைவாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கலாம். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தடைகள் விலகி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பொன்னான வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு.